பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். தன்னுடைய பேருக்கு பின்னாடி IAS IPS போட்டுக்கிட்டு அந்த குழந்தைகளோடு சேர்த்து அந்த பெற்றோர்களும் தங்கள் வாழ்நாள் முழுக்க சுமந்த ஒரு கனவு கலெக்டர். உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கனவுக்கு நனவாக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. 6.5 கோடி வாக்காளர்கள், 234 தொகுதிகள், 38 மாவட்டங்கள், ஒரு தேர்தலை மையமாக கொண்டு வேளாண்மையில், கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில் துறையில் என எல்லா துறையிலும் தமிழகம் கண்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா? யார் சொல்வது உண்மை? மக்களுக்கு கிடைத்தது மாற்றமா ஏமாற்றமா? மக்கள் யார் பக்கம், யார் மக்களின் பக்கம் என அனைத்து கட்சிகளிடம் பல கேள்விகளோடு ஒரு பிரம்மாண்ட மேடையில் நல்லதோர் தேவைக்காக, நல்லதோர் நாளைக்காக, நல்லதோர் வாழ்வுக்காக இனி நல்லதோர் தலைமை செய்வோம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அமுதம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். வணக்கம், இது IBC தமிழ் வழங்கக்கூடிய முதல்வன் 2021 நல்லதொரு தலைமை செய்வோம். பவர்ட் பை பிரைட்டன் பவர் அண்ட் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. இது என்ன நிகழ்ச்சி? இது ஒரு விவாத நிகழ்ச்சியா? ஆம். ஆனால் விதண்டாவாதம் வளர்க்கக்கூடிய விவாதம் அல்ல, விளக்கங்களை கேட்டு வாங்கி பதிவு செய்யக்கூடிய ஒரு மாறுபட்ட விவாத நிகழ்ச்சி. இதோ இந்த அரியாசனம் ஒரு குறியீடு. மக்களால், மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஒருவரை இந்த அரியாசனத்தில் அமர்த்தி 5 ஆண்டு காலம் இந்த மக்கள் அழகு பார்க்க போறாங்க. யார் முதல்வன்? முதலில் வருபவர் முதல்வர் அல்ல, மக்களுக்கான உரிமை குரலில் முதலில் பதிவு செய்பவர் தான் முதல்வர். அடுத்த தேர்தலை மட்டுமே யோசிப்பவர் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை குறித்து யோசிப்பவர் தான் உண்மையில் முதல்வர். அந்த முதல்வர் யார் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் இந்த கட்சியின் சார்பில் அவர்கள் என்ன பேச போகிறார்கள்? ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியிலும் 7-8 விருந்தினர்கள் வருவாங்க. அவர்கள் பேச நினைக்கும் கருத்தை பேசுவதற்கு அவர்களுக்கே நேரம் பத்தாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பிரதான கட்சிகளின் சார்பில் 2 பேச்சாளர்கள் வருவார்கள். 3 சுற்றுகள் பேசுவார்கள். ஒரு தலைப்பு, அது என்ன தலைப்புன்னு அவங்களுக்கே தெரியாது. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பை இந்த மன்றத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். முதல் சுற்றுல அதற்கான தலைப்பில் அவர்கள் பேசுவார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் அவர்களுக்கான வாதம் விவாதமாக தொடரும். இந்த நீட் பிரச்சனையை அதிமுக அரசு சரியாக கையாண்டதுன்னு நினைக்கிறீங்களா? நீட் என்கிறது இருக்கிற பொழுது அதை நாம் மீற முடியாது. சுப்ரீம் கோர்ட் அது தெளிவாகவே சொல்லிட்டான். இன்றைக்கு 7.5% அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்படும். 100% மாணவர்கள் வரக்கூடிய இடத்துல நாங்கள் 7.5 பேர் தான் வரும்னு சொல்றதுல எந்த பெருமையும் இல்லை. மத்தியிலே இருந்த, ஆட்சியிலே இருந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமுடைய ஒப்புதலோடு தான் இந்த நீட் என்கிற நோட்டிபிகேஷன் கொண்டு வரப்படுகிறது. இப்ப நீங்க தானே இருக்கீங்க. சட்டப்பேரவையில் எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது தேர்வுகளை நிறுத்தி வைங்க, கொரோனா நாளை வேகமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அது வயசானவங்கள தான் தாக்கும், அது 70 வயசுக்கு மேலே தான் தாக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்கன்ற நினைப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை சொன்னார். பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன? பாடமும் நடத்தக்கூடாது, அவர்கள் பள்ளிக்கும் வர வைக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இப்பொழுது தேர்வும் வைக்கணும்னா அவங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்க? இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆளும் கட்சியான அதிமுக இணைந்து போகிறதா, எதிர்க்கிறதா? புதிய கல்விக் கொள்கையில் பல நன்மைகளும் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை முழுக்க இந்தியும் சமஸ்கிருதத்தையும் புகுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கொள்கை. இந்தி படித்தால்தான் வேலை வாய்ப்பு என்றால் ஏன் இங்கே கட்டட தொழிலையும் ஓட்டல் தொழிலையும் பானி பிடிக்கிறதுலையும் வட இந்திக்காரங்க இருக்கிறாங்க. இந்த முதல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு? எந்த கட்சியில் இருந்து இருவர் பேச போகிறார்கள்? ஆளும் கட்சி அதிமுகவில் இருந்து ஒருவரும், எதிர்கட்சியான திமுகவில் இருந்து ஒருவரும் கலந்து கொள்ள போகிறாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆளுங்கட்சியான அதிமுக சார்பில் குரலார் கோபிநாத் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். அவரோடு முட்டி மோதுவதற்காக ஒரு பெரிய கவிஞருடைய பெயரையே தனது பெயரா வைத்திருக்கக்கூடிய வழக்குரைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணதாசன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். என்ன தலைப்பு? தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மட்டுமல்ல, வருங்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதுதாங்க கல்வி. பெருந்தலைவர் காமராசர் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் அவரால் தான் தமிழ்நாட்டினுடைய பெரும் பள்ளிக்கூட நிறுவனங்கள் திறக்கப்பட்டன. பெரும் பெரும் கல்லூரிகள்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டு திறக்கப்பட்டன.
3 கிலோமீட்டருக்கு ஒரு துவக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் தமிழ்நாட்டினுடைய கல்வி கண் திறக்கப்பட்டது. இன்னைக்கு தனியார் வங்கிகள் எடுத்துக்கங்க, 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஏடிஎம் மிஷின், 4 கிலோமீட்டருக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸ் என்று பல கோடி கொட்டக்கூடிய வர்த்தகத்தினுடைய அடிப்படை மாடலே தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பு தான். அப்படிப்பட்ட கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் கல்வி என்ற தலைப்பில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பேச இருக்கிறாங்க. முதல் சுற்றுக்கு போகலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்கிற பெருமை இந்த தமிழ் குடிக்கு உண்டு. எனவே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இனம் எதை கண்டுபிடித்திருக்கிறது என்று சொன்னால் கல்விதான் ஒரு உலகத்தை ஆள முடியும் என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொல்லுகிறார். உலகத்திலேயே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் நீங்கள் இப்படியே பார்க்க பொழுது கல்வியை செல்வம் என்று சொன்ன ஒரே புலவர் திருவள்ளுவர் தான். அப்படிப்பட்ட செல்வத்தை இன்றைக்கு தமிழகத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்பதற்காக தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் சத்துணவு திட்டத்தை பலதரப்பட்டவர்களும் குறை சொன்னார்கள். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் பள்ளிக்கு செல்லுகிற ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. அதற்காகத்தான் அந்த சத்துணவு 82% படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் என்ன? நீங்கள் தமிழகத்தில் இந்த MSCME என்கிற ஏறக்குறைய ஜிடிபியில் 60% கொடுக்கிறது. அப்போ எப்படி அது சாத்தியமானது என்று சொன்னால் தமிழகத்தில் முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வந்த காரணம்தான் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் பொறியியல் வல்லுநர்கள் அதிகமாக உருவானார்கள். அதனால் அவர்கள் படிப்போடு இங்கே பொறியியலும் அவர்கள் கற்றுக்கிறதுனால அவர்கள் தொழில் ஆரம்பிக்க முடிந்தது. நீட் என்கிறது இருக்கிற பொழுது அதை நாம் மீற முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதை தெளிவாகவே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு மருத்துவரை உருவாக்கணும், ஒரு குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் மெடிக்கல் டாக்டர்ஸ் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட். அதற்கு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நிச்சயமாக அவசியம், அதை நீங்கள் மறுக்கவே முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. மிகச் சாதுரியமாக இன்றைக்கு 7.5% கிராமப்புற பள்ளி அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து, ஒரு உத்தரவை கொண்டு வந்து இன்றைக்கு அனைவருக்கும் அதை படிப்பதற்கான மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாகி தந்தது நம்முடைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு நம்ம அதிகமாக கொடுக்கும். நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நீங்கள் போன 19-20 34,084 கோடி கல்விக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. என்ன, கணினி பள்ளி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் மட்டும்தான், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அவருடைய பெற்றோர்களோ அல்லது வேறு என்ஜிஓஸோடு தான் வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர அரசே அவர்களுக்கு கணினியை வாங்கி அவருக்கு கொடுத்தது கிடையாது. கணினி என்பது இன்றைக்கு அத்தியாவசியம், கல்வியில் ஒரு முக்கியமான பங்குனை அது வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தை அவன் தெரிந்து கொண்டானால் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாதனத்தை இன்றைக்கு இலவசமாக எங்களுடைய அரசு தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே இலவச சீருடை, இலவச புத்தகம், இலவச காலனி, இலவச ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் 11வது வரைக்கும் படிக்கலாம். நீங்கள் மற்ற மாநிலங்களெல்லாம் நீங்கள் உயர்கல்வி படிக்கிற சதவீதம் 12% தாண்டலை. ஆனால் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கிற சதவீதம் ஏறக்குறைய 49%. என்ன காரணம்? இவைகளெல்லாம் மேலே படிக்க வேண்டும். படித்தால்தான் ஒரு நாடு வளரும், படித்தால்தான் நாம் முன்னேற்றம் பெறுவோம். அதுவும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அதனால தான் முதல் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது என்ன சொன்னால் கிராமப்புற மாணவிகள் சைக்கிளில் அவங்க பல பெண்கள் தூரத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டணமில்லா சைக்கிள் அவங்கள்ட்ட கொடுத்து எல்லோரையும் இன்றைக்கு பள்ளிக்கு வர வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? அது மட்டுமல்ல, நீங்கள் வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னா அந்த திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். வெளிநாட்டிலே நீங்கள் போய் படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களே ஆனால் அரசே ஒரு மாணவருக்கு 15 லட்சம் ரூபாய் செலவுபடுகிறது. ஸோ எல்லா துறையிலுமே நாம் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அதுக்கடுத்தது சுகாதாரம். ஸோ இந்த 2 துறையிலுமே இன்றைக்கு தமிழகம் கொடிகட்டி பறக்கிறது. கல்வியில் கொரோனா காலத்தில் இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்கல்ல, ஏன் அதை செய்யலை இதை செய்யலை என்று பழகிறீங்க? அதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என்னென்ன,
மாணவர்களுக்கும் கல்விக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஆராய்ச்சியில் என்ன சொன்னாங்கன்னா, எபோலா வியாதி வந்த பொழுது மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் பள்ளிக்கே வரல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப போய் அழைத்த பொழுது ஒரு 6 மாதம் கழித்து கொண்டு போய் அழைத்த போது பல மாணவர்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக மாணவிகள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா, நான் எங்கள் தாய் தந்தையோட இருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு கூலிக்கு போகிறேன், எனக்கு வேலை கிடைக்குது, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லலாம். அதனால்தான் ஆன்லைன் என்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தது. ஸோ ஆன்லைன்லேயே அவனுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு 9, 10, 11 ஆகிய இதில் நீங்கள் தேர்வே தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி, விரிவா அதுல என்னன்னா, முதல் சுற்றிலேயே 3 முதலமைச்சர்களினுடைய சாதனைகளையும் சுட்டி காட்டினார். எப்படி ஒரு உணவுல ஆரம்பித்து கணினி கல்வி வரைக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் வரைக்கும் அது எப்படி வளர்ந்தது என்ற சாதனைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நிறைய மீம்கள்ல மாணவர்களுக்கு பிடித்த ஒரு அறிவிப்பாக 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு தேர்ச்சி என்ற அறிவிப்பையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இப்போது அனைவருக்கும் கல்வி என்ற தலைப்புல எதிர்க்கட்சி சார்பில் வழக்குரைஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய முதல் சுற்றுவாதத்தை முன்வைப்பார். கல்வி என்பது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தின் துவக்க புள்ளியே இந்த கல்வியை அடைவதுதான். 1920களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும் கல்வியை தங்களுக்கு உறுத்தாக்கி கொண்டிருந்த பொழுது TM நாயர் போன்றவர்கள் ஸ்பர்டாங் ரோடில் ஆற்றிய உரை என்பது, ஏன் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும், எதற்காக என்ற கேள்வியை எழுப்பி, அப்பொழுதெல்லாம் கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்தவர்களை கிராமப்புறங்களிலிருந்து படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்காக இங்கே விடுதிகள் அமைத்து அவர்களை படிக்க வைத்து பட்டம் பெறுபவர்களை பாராட்டி ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த தொடக்கம்தான் திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இன்றைய தினம் இந்தியாவில் கல்வியிலே தமிழகம் தலை சிறந்து விளங்குவதற்கான காரணம் கல்வியினுடைய அந்த நோக்கம்தான். 1967க்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியிலே நாங்களெல்லாம் தொடக்கப்பள்ளியில் படிக்கும் பொழுதே டேர்ம் ஃபீஸ்னு கட்டணும். இலவச கல்வி கிடையாது, பணம் கட்டி தான் படிக்கணும். அப்படி பணம் கட்டி படிக்க முடியாமல் போன மாணவர்கள் ஏராளமானோர். இடைநிற்றல் என்பது 5ஆம் வகுப்பிலே நடந்துடும். குறிப்பாக பெண் கல்வி என்பது அப்பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாதது. பெண்கள் ஒரு 10 வயதில் பருவம் எய்து விட்டார்கள் என்றால் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே 1969 தலைவர் கலைஞர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு இந்த கல்வி மீதான பார்வை முற்றிலுமாக மாறியது. தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டு தமிழும் ஆங்கிலமும் பயிற்றுவிக்கப்பட்ட சூழலில் பள்ளிகளில் கட்டண முறை நீக்கப்பட்டது. முதல்ல தொடக்க கல்வி, பிறகு இடைநிலை கல்வி என்பதாக 11ஆம் வகுப்பு வரை அந்த கல்வி கட்டணம் இல்லாமல் இலவச கல்வியாக வழங்கப்பட்டது. அதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு 1971 வந்த பிறகு உயர்கல்வி வரை இலவச கல்வி என்று ஆக்கப்பட்டது. இந்தியாவில் அப்பொழுது இந்த கல்வி இலவசம் என்பது எங்கேயுமே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் நீட்சியை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் என்பதற்காக அதை ஒழித்து விடாமல் அதை இன்னும் மேம்படுத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது உண்மையான சத்துணவாக முட்டை, பழம் என்று அவர்களுக்கு இன்னும் மேம்படுத்தி கொண்டு வந்தார். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இது மாற்றுக் கட்சியினர் கொண்டு வந்த திட்டமாயிற்றே, அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கவில்லை. எனக்கு தெரிந்து மதிய உணவு இல்லாமல் பள்ளிக்கு வராத மாணவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களில், இன்னும் நகர்ப்புறங்களில் இது அதிகமாக இருந்தது. 8ஆம் வகுப்பு வரை தான் இலவச கல்வி என்று இருந்ததை தலைவர் கலைஞர்கள் 10ஆம் வகுப்பு வரை மதிய உணவு திட்டம் என்று இலவசமாக கொண்டு வந்தார்கள். இப்படி அது மட்டுமல்ல, பெண்கள் 8வது வரை படித்திருந்தால் அவர்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று கொண்டு வந்ததை பிறகு அதிகப்படுத்தி SLC வரை படித்தால் என்று அவர்களை கொண்டு வந்தார்கள். இப்படி கல்வி என்பதை மிக நுண்ணிய நுண்பான் நுழைப்புடமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. நண்பர் குரலார் அவர்கள் சொன்னது போல இந்தியாவிலேயே இந்த கல்வியும் இந்த சுகாதாரத்துறையிலும் தமிழகம் முன்னோடியாக இருப்பதன் காரணம் போட்டி போட்டு கொண்டு செய்வது. ஆனால் ஒரு கருத்தில் அவரிடம் நான் மாறுபடுகிறேன். நீட் தேர்வை பற்றி பேசினார். ஏதோ உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு நடத்துனதுனால தான் மாணவர்கள் அறிவு பெறதா சொல்கிறார். அதைவிட மிகச்சிறந்த உலகத்திலே பெரிய அறிவாளிகள் இந்த நீட் தேர்வுக்கு முன்பாக நமது மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்படால் சுகாதார அமைச்சர் நீட் தேர்வு பாஸ் பண்ணி வந்தவர் இல்லை. அதனால் அவர் திறமை இல்லைன்னு அவரால் மறுக்க முடியாது. நாங்கள் சொல்வதெல்லாம் நீட் தேர்வு 100% மாணவர்கள் தமிழகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அதை நீட் தேர்வு ஒழித்தார்கள். மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா இருந்தவரை தமிழகத்தில் நீட் தேர்வு வரவில்லை. 2017 வருது.
அவங்களால தடுக்க முடிஞ்சது. ஏன் எடப்பாடியால் தடுக்க முடியல? அதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சென்றார். அது இல்லை. அதற்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து, எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இணைந்து சட்ட முன்வடிவை வந்து சட்டமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம். செப்டம்பர் 2017 வரைக்கும் தெரியல அது என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் பத்திரிகையில் ஊடகங்கள் வெளிவந்த பிறகு நீட் தேர்வு அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் வச்சுருந்தாங்க. கடைசியில் அதை பற்றி என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் 7.5 நான் என்னுடைய கேள்வி என்பது, 100% மாணவர்கள் வரக்கூடிய இடத்துல நாங்கள் 7.5 பேர் தான் வரும்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. எங்களுடைய திட்டம் முழுமையாக மத்திய அரசை வலியுறுத்தி சட்ட முன்வடை கொண்டாடணும். ஜல்லிக்கட்டு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மக்களுடைய போராட்டம், அப்பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், அப்பொழுது கொடுக்கப்பட்ட அழுத்தம், மக்களுடைய எழுச்சியை பார்த்து மத்திய அரசு சட்டத்தை மாற்றி அமைச்சதா இல்லையா? அதை போல் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மரியாதை ஜெயலலிதா அவர்களும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதல்வராக இருந்த பொழுதும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க நீட் தேர்வை எதிர்த்து. அப்போ நீட் தேர்வு எடுத்து வழக்கு தொடுத்த பொழுது சந்திரபாபு நாயுடு ஒரு முன்வச்சார். ஏன்னா அங்கே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாதுன்ற மனோநிலையை புரிஞ்சுக்கிட்டு, அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஒரு கொண்டு வந்தார்னா, இந்த நீட் தேர்வு நடத்திட்டோம், ஆனால் இந்த நீட் தேர்வு இந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான், வேறு மாணவர்களுக்கு கிடையாதுனால உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆனால் தமிழகத்தில் கோட்டை விட்டதன் விளைவு, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுடைய வரி பணத்தில் கட்டின மருத்துவக் கல்லூரிகளையும் வெளிமாநில மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டோம். அதில் தமிழக அரசு தவறிடுச்சு. இப்போ எங்களுடைய நோக்கம் இங்கு உள்ள மாணவர்கள் வர வேண்டும். இது ஒரு துறை மட்டுமல்ல, கல்வித்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் அண்டை மாநிலத்தவரின் படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதே போல் உயர்படிப்பு மேற்கல்வியில் வந்து மேற்படிப்பில் வந்து இடஒதுக்கீடு இல்லைன்ட்டாங்க. இடஒதுக்கீடு தான் தமிழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம். அவங்க குரலார் கூட பெருமிதமாக சொல்லுவார், எங்கள் அம்மா தான் 69% கொண்டு வந்தாங்கன்னு. ஏன் அதை இப்போ காவு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? நேற்று செய்தி வருத, தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? பிரதமர் வந்தார, தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம இப்போலாம் பெருமையாக பேசிக்கிறோமே, சுகாதாரமும் கல்வியும் தலை சிறந்த இடத்துல இருக்குன்னு. இந்த சமூக நீதியை நாம் அழித்தொழிக்க முற்படுகிறோமா? சமூக நீதி அழித்தொழிக்கப்பட்டால் இங்கு கல்வியும் அழித்தொழிக்கப்படும். எனவே ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்கணும். கல்வியும் சமூக நீதியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த சமூக நீதி இருந்த காரணத்தால் தான் நீ குரலார் அங்கே உட்காந்துருக்கார், நான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைனா வேறு யாரோ உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனவே இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக நம்ம சமூக நீதியோ கல்வியோ தமிழகத்தின் முன்னேற்றத்தையோ பலி கொடுத்து விடக்கூடாதுன்னு நாம் உறுதியாக இருக்கணும். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எதிர்வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்கும் பொழுது நிச்சயமாக கல்வியிலே பல சீர்திருத்த முன்னேற்றங்களை இன்னும் மேம்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் பல்வேறு பட்டியல்களை இட்டார். நாங்கள் மடிக்கணினி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோன்னு. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குறிப்பாக கல்வி நிலையங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், உயர்நிலை பள்ளிகளிலும் மேல்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முழுமையாக மேம்படுத்தப்பட்ட கழிவறை இருக்குதான்னு சொல்லட்டும். இந்த அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆளுங்கட்சியை கல்வித்துறையில் குறை சொல்வதை விட, நாங்கள் எவையெல்லாம் செய்யப் போகிறோம், கல்வித்துறை எப்படி மேம்படுத்தப் போகிறோம், அதில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். அந்த தெளிவு என்பது உலக அளவிலான உலகத்தரத்திலான ஒரு கல்வியாக இருக்கும். அதே சமயத்தில் இருமொழி கொள்கையை பாதுகாத்து வேற்றுமொழி படையெடுப்பு இல்லாமல், இப்பொழுது சமஸ்கிருதம் படித்தால்தான் மத்திய அரசு பள்ளிகளிலே 6வதிலிருந்து 7வதுக்கு போக முடியும் என்ற நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நிச்சயம் மாற்றும். அப்பொழுது மத்தியிலே இருந்த ஆட்சியிலே இருந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமுடைய ஒப்புதலோடு தான் இந்த நீட் என்கிற நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரப்படுகிறது. சட்டப்பேரவையில் வந்து எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது, தேர்வுகளை நிறுத்தி வைங்க, கொரோனாலை வேகமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அது வயசானவங்களை தான் தாக்கும், அது 70 வயசுக்கு மேலே தான் தாக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்கன்ற நினைப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை சொன்னார். பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன? பாடமும் நடத்தக்கூடாது, அவர்கள் பள்ளிக்கும் வர வைக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இப்பொழுது தேர்வும் வைக்கணும்னா அவங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்க? ஹிந்தி படித்தால் தான் வேலை வாய்ப்பு என்றால் ஏன் நீங்கள் வந்து கட்டட தொழிலையும் ஓட்டல் தொழிலையும் பானி பிடிக்கிறதுலையும் வட இந்திக்காரங்க இருக்கிறாங்க?